அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. மத்திய அரசு ஊழியர்களுக்கு சிஜிஹெச்எஸ் திட்டத்தில் புதிய விதிகளை அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் அறிந்திருக்க வேண்டிய 10 முக்கியமான விஷயங்கள்ல அரசு சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்காக நடத்தப்படும் மத்திய அரசு சுகாதார திட்டம் இப்போது முற்றிலும் டிஜிட்டல் முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. புதிய டிஜிட்டல் சுகாதார தளத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய தளத்தின் மூலம் சிஜிஹெச்எஸ் தேவைகளின் பல முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதில் முதல் மாற்றம் என்னன்னா, சிஜிஹெச்எஸ் அட்டையை பேனுடன் இணைக்கக்கூடிய செயல்முறை. ஸோ புதிய அமைப்பில் அனைத்து சிஜிஹெச்எஸ் அட்டைகளும் பேனுடன் இணைக்கப்பட்டு அனைத்து பயனர்களுக்கும் ஒரு தனித்துவமான பேன் அடிப்படையிலான அடையாள எண் வழங்கப்பட்டுள்ளது. இது நகல் பதிவுகளின் சிக்கலை நீக்கவும் மேலும் தகுதியை சரிபார்ப்பதற்கு எளிதாகவும் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சரிபார்ப்பு. ஸோ இன்டகிரேட்டட் டிஜிட்டல் வெரிஃபிகேஷன். அந்த இதில் சிஜிஹெச்எஸ்ஸின் பங்களிப்பு கொடுப்பனர்களின் சரிபார்ப்பு தானாகவே செய்யப்படும். இதற்கு கைமுறையாக உள்ளீடு செய்ய வேண்டிய அவசியமில்லை. இதனால் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் பணத்தை திரும்ப பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படும் வாய்ப்புகளும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மூன்றாவதா பார்த்தீங்கன்னா, ப்ரீ பேமெண்ட் செக்யூரிட்டி, அதாவது பணம் செலுத்துவதற்கு முன்பு விண்ணப்ப ஆய்வு. ஸோ இந்த பணம் செலுத்துவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, சிஜிஹெச்எஸ் அட்டையோட விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படும். அதன் பிறகுதான் பணம் செலுத்தும் முறை வரும். ஸோ இதன் மூலம் விண்ணப்பதாரர்கள் பணம் பெறுவதற்கு முன் தகுதி மற்றும் பங்களிப்பு தொகை பற்றிய முழுமையான தகவலை பெறுவார்கள். மேலும் தவறான நபர்களுக்கு பணம் அனுப்பப்படுவதும் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நான்காவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஃபேக்கல்ட்டி. ஸோ அதாவது ஆன்லைனில் அட்டை பரிமாற்றம். ஸோ இப்போது அட்டை பரிமாற்றம் சார்ந்தவர்களின் நிலையில் மாற்றம் அல்லது சேவையில் இருக்கும் நிலையிலிருந்து பணி ஓய்வுக்கு பிறகு மாறுதல் போன்ற சேவைகள் முழுமையாக ஆன்லைனில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது பாயிண்ட் எஸ்எம்எஸ் அலர்ட், அதாவது ஒவ்வொரு கட்டத்திலும் எஸ்எம்எஸ் மற்றும் மின்னஞ்சல் எச்சரிக்கை கொடுக்கப்படும். அதாவது சிஜிஹெச்எஸ் விண்ணப்பத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் எஸ்எம்எஸ் மற்றும் மின்னஞ்சல் மூலம் புதுப்பிப்புகள் கிடைக்கும். இது கண்காணிப்பை எளிதாக்கும். மேலும் சிஜிஹெச்எஸ் பயனாளிகள் எதற்காகவும் அலுவலகம் செல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படிங்கிறது தான். அடுத்தது ஆறாவது, பாஸ்வேர்டு ரீசெட். கடவுச்சொல் மீட்டமைப்பு அவசியம். அதாவது புதிய தளத்தில் முதல் முறையாக லாகின் செய்யும் போது அனைத்து பயனர்களும் கடவுச்சொல்லை மீட்டமைக்க வேண்டும், அதாவது ரீசெட் செய்ய வேண்டும். இது மெய்ச்வோயின் சைபர் பாதுகாப்பு விதியின் கீழ் செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஏழாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டிடிஓ மற்றும் பிஏஓ குறியீடு மூலம் துறை அடையாளம். அதாவது இப்போது சம்பள சீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள டிடிஓ மற்றும் பிஏஓ குறியீட்டால் பணியாளர்கள் துறைசார் அடையாளம் காணப்படுவார்கள். இது பணம் செலுத்தும் அதிகாரி மற்றும் ஸ்பான்சர் செய்யும் அதிகாரியின் தானியங்கி மேப்பிங்கை சாத்தியமாக்கும். எட்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சிஜிஹெச்எஸ் மொபைல் ஆப்பு. ஸோ மொபைல் செயலியில் புதிய பதிப்பு. ஸோ சிஜிஹெச்எஸ்ஸின் மொபைல் செயலியில் புதிய வடிவத்தை தொடங்கப்பட்டுள்ளது. இப்போது ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் பயனர்கள் இருவரும் சிறந்த வசதிக்கு கிடைக்கிறது. அடுத்ததா ஒன்பதாவது டிஜிட்டல் கார்டு. ஸோ டிஜிட்டலில் சிஜிஹெச்எஸ் அட்டை மூலம் பல வசதிகள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் நிகழ்நேர கண்காணிப்பு, அடுத்தது ரெஃபரன்ஸ் அண்டு சந்திப்பு, முன்பதிவு, உதவி மையத்துடன் தொடர்பு மற்றும் விளம்பர அலுவலகத்துடன் இணைப்பு போன்ற வசதிகள் டிஜிட்டல் அட்டை மூலம் கிடைக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா, பாரத் கேஷில் பணம் செலுத்துவது நிறுவப்பட்டுள்ளது. அதாவது சிஜிஹெச்எஸ் தொடர்பான பணம் செலுத்துதல் இப்போது இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது CGHS.mohfw.gov.in என்ற புதிய வலைதளம் மூலம் மட்டுமே செயல்படுத்தப்படுகின்றன. ஏப்ரல் 28, 2025 முதல் இது பாரத் கோஷ் .gov.in அதுலேயும் கிடைக்கும். ஸோ அனைத்து வசதிகளும் முற்றிலுமாக நிறுவப்பட்டுள்ளன. சிஜிஹெச்எஸ் தேவைகளை பயன்படுத்தும் போது எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளாமல் இருக்க மத்திய அரசின் தற்போதைய மற்றும் ஓய்வு பெற்ற அனைத்து ஊழியர்களும் இந்த புதிய முறை மற்றும் அதன் மாற்றப்பட்ட விதிகள் பற்றி அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஸோ இதை மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் கூட பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் இதை தெரிவிங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.